தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஒரு வழியாக பிரச்சாரத்தெல்லாம் முடிச்சிருக்காரு சொல்லலாம். தேவாலயத்தை மண்டிட்டு வந்து பிரார்த்தனை மாதிரி போயிருக்காங்க. இப்போ மோடி வந்து ஒரு இந்துத்துவ தலைவராக ஒரு காசி கோயில தேர்தல் இடத்துல முங்கி எழுகிறேன், நான் எங்கேயா போய் பிரார்த்தனை பண்றேன், நான் போய் விளக்கு காமிக்கிறேன், நான் வந்து பூஜை பண்றேன் அப்படிங்கிறதுக்கும் விஜய்க்கும் என்ன வேறுபாடு நான் கேட்கிறேன். அது பாசிச பாஜகனா நீ யாரா நான் கேட்பேன். இப்போ நீ யாரு பாசிச தாவேக்கவா? உங்களுக்கு வேதனையோட பேசுற பெரிய அயோக்கியம் விஜய். எத்தனை தொகுதியில் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அவங்க வேட்பாளர்லாம்? ஒரு தொகுதி கூட ஜெயிக்க மாட்டாங்க. வைட்டமின் பா வந்து பாய ஆரம்பிச்சிருச்சு. திமுக இருந்து அதிமுக இருந்து பாய ஆரம்பிச்சிருச்சு. விஜயும் காசு கொடுக்குறாருன்னு சொல்லி சொல்றாங்க. பெரம்பூர்ல தாவேக்காவிலையும் ஓட்டு காசு கொடுக்குறாங்க. வெள்ளிவாக்கத்தில் கொடுக்குறாங்க. ஆர்கே நகர்ல மரிய வில்சன் கொடுக்குறாரு. அருண்ராஜ் திருச்செங்கோடுல கொடுக்குறாரு. எந்த விதத்திலும் திமுக அதிமுக மாற்று அதை விட பெரிய ஏமாற்று. இவங்கெல்லாம் வந்து பேய் பிசாசு, அதை விட கொடூரமான ஒன்று, ரொம்ப கொடூரமான. மகளிர் 2000 ரூபாய் தருவோம், 6 கேஸ் சிலிண்டர் இலவசமாக தருவோம், பெண்களுக்கு ஊக்கத்தொகை தருவோம் மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆண்டு பட்ஜெட்டே 4,39,000 கோடி தான் வருது. இது எப்படி ஒரு ஈக்குவல் பண்ணுவோம்? அப்போ பட்ஜெட்னாலே என்னன்னு தெரியாத விஜய் நான் பட்ஜெட்டை பற்றி பேசுறாரு. 2500 ரூபா, பிறந்த உடனே குழந்தைக்கு மோதிரம், தாலிக்கு தங்கம், பட்டுப்புடவை, 6 சிலிண்டர் ஃப்ரீ. நான் முன்னாடி சொல்லிட்டேன், இது விஜய் இவர் வந்து 10 லட்சம் கோடி உங்க கடன் வச்சிருக்காங்கன்னா நீ 3 மடங்கு வாங்கணும். ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி தப்பி தவறி ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் வந்து வந்துட்டாருன்னா போடக்கூடிய முதல் கையெழுத்து, சார் எனக்கு 30,000 கோடி கடன் வாங்கி கொடுக்குறீங்கன்னு கேட்பார் விஜய். கண்மூடித்தனமா நம்புறாங்களே ரசிகர்கள், வந்தா செய்வார் அப்படின்ற மாதிரி. அதை சொல்லாட்டியும் ரசிகர்கள் நம்புவாங்க. நீங்க அந்த கூட்டத்துக்கு, மகளிர் கூட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அம்மா பேசுது, 1000 ரூபாய் கொடுத்து நம்மளை ஏமாத்துறாங்க அப்படிங்குது. அதே அம்மா போயிட்டு வந்து எங்க தளபதி 2500 ரூபாய் கொடுக்குறாரு பாக்குறியா அப்படிங்குது. நான் உண்மையிலே நிறைய பேர் வந்து நான் மாற்றத்திற்கு வாக்களிக்கிறேன், அது எல்லாமே போலி. நான் சொல்லுவேன், நீ மாற்றத்திற்கு வாக்களிக்கணும்னா நீங்க வந்து நாம் தமிழருக்கு வாக்களிக்கணும். அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு 4 வருஷமா இருக்கு. என்ன மாற்றத்துக்கு வாக்களிக்கணும்? இந்த மாற்றத்துக்கு வாக்களிக்க சொல்றேன். ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறேன். உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேரம் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஒரு வழியாக பிரச்சாரத்தெல்லாம் முடிச்சிருக்காரு சொல்லலாம். இறுதிக்கட்டமாக திருச்சியில் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காங்க. தேவாலயத்தை மண்டிட்டு வந்து அவர் வந்து ஒரு பிரார்த்தனை மாதிரி போயிருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காரு. பிரச்சாரத்தை முடிச்சிருக்காரு. அவரோட அரசியல் நிலைப்பாடு, அவரோட பிரச்சாரத்தை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் நான் தவைக்கல்ல இருந்து வந்த பிறகு விஜய் குறித்து, விஜயுடைய அரசியல் குறித்து பல விமர்சனங்களை வச்சுருக்கேன், நம்ம சேனல் உட்பட. ஆனால் எந்த ஒரு நேரத்திலும் விஜய் வந்து ஒரு மதவாதி அல்லது ஜாதியவாதி நான் பேசுறதே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் விஜய் ஒரு காஸ்ட் நியூட்ரல் அல்லது ரிலீஜியஸ் நியூட்ரல் லீடராக தான் நான் பார்க்குறேன். பொதுமக்களும் அப்படி தான் பார்க்குறாங்க. ஒரு தனிப்பட்ட அவர் வந்து ஜோசப் விஜய்னு போட்டுக்கிட்டாலும் ஒரு தனிப்பட்ட மத அடையாளத்தோடு அவரை தன்னை எப்பயுமே பொருத்தி பார்க்கறது இல்லை, எந்த ஒரு சாதியிலையும் அவர் சிக்கிக்கிறது இல்லை அப்படிங்கிறத என்னோட பார்வை. ஆனால் இந்த காட்சிகளை தேவாலயத்தில் முட்டி போட்டு அவர் பிரார்த்தனை பண்ண காட்சிகள் உண்மையிலே எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது. நம்ம உண்மை இதை விமர்சனம் பண்ணியிருக்கணுமோன்னு எனக்கு தோணுது. என்ன பண்ணுறாரு விஜய்? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் விஜயை நீங்கள் ஏதாவது சர்ச் வாசலில் பார்த்துருக்கீங்களா? இல்லை, பார்த்தது. நான் பல பேர்ட்ட பேசியிருக்கேங்க. விஜய் சார் ஹி இஸ் நாட் அ ப்ராக்டிசிங் கிறிஸ்டியன், இஸ் அ ப்ராக்டிசிங் ஹிந்துன்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், சரி அவங்க அப்பா கிறிஸ்டியன், அவங்க அம்மா வந்து ஹிந்து. அந்த ஒரு அடிப்படையில் அவர் வந்து இன்னும் சொல்லப்போனால் அவங்க அம்மாவுக்கு கொரட்டூரில் சாய்பாபா கோயில் கட்டி கொடுத்துருக்காரு. கோட்டு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி சாய்பாபா கோயிலுக்கு போனார், சார்ட்டர் ஃப்ளைட்டில் போனார். அவர் புஷி ஆனந்த் மற்றவங்களாம் போனார். அந்த காட்சிகளும் பார்த்தோம். சரி, ஓகே, எல்லா மதத்தையும் பின்பற்றக்கூடியவர். ஏன்னா அவங்க அப்பா வந்து சிவன் கோயிலுக்குலாம் போவார். எஸ்ஐ சார் வந்து சிவன் கோயில் போவார். அவர் எல்லா மதத்தையும் பின்பற்றக்கூடியவர் தான். அதனால் விஜயம் அப்படித்தான். அதனால் எந்த ஒரு தனிப்பட்ட மதத்துடனும் தன்னை பொருத்தி கொள்ள மாட்டார் அப்படின்னு தான் நான் இருந்தேன். பட் எனக்கு திருச்சி கிழக்கில் அவர் நிற்கும் பொழுதே என்ன விஜய் பண்ணுறாரு? ஏன்னா எல்லா தொகுதியிலும் தான் உங்களுக்கு ஓட்டு இருக்குது, எந்த தொகுதியிலும் ஜெயிச்சிருவீங்கன்னு கதை விட்டுறீங்க நீங்கள். அப்போ எதுவும் திருச்சி கிழக்கு சூஸ் பண்ணுறீங்க? அப்போ என்ன கிறிஸ்டியன் ஓட்ஸ் அதிகம், பெரம்பூரில் தோற்றுருவோம், அப்போ இங்கே கிறிஸ்டியன் ஓட்ஸை வச்சு நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு பண்ணி தானே பண்ணுறாரு அவர். அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. சரி, ஓகே, ஒரு தொகுதி இல்லாமல் 2வது தொகுதி சரி போய் தொலைது அப்படின்னு நினச்சேன். ஆனால் இன்று இப்படி இந்த திருச்சியில் அவர் செய்தது அப்படிங்கிறது அப்பட்டமான. இப்போ மோடி வந்து ஒரு இந்துத்துவ தலைவராக ஒரு காசி கோயிலில் போய் நான் தேர்தல் இடத்துல முங்கி எழுகிறேன், நான் எங்கேயா போய் பிரார்த்தனை பண்ணுறேன், நான் போய் விளக்கு காமிக்கிறேன், நான் வந்து பூஜை பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கும் விஜய்க்கும் என்ன வேறுபாடு நான் கேட்குறேன். இப்போ அது பாசிச பாஜகனா நீ யாரா நான் கேட்பேன். இப்போ நீ யார்? பாசிச தாவேக்கவா? நீ தூய சக்தி தாவேக்கவா இல்லை தீய சக்தி தாவேக்கவா? நீ தீய சக்தி, ஊழல் சக்தி, எல்லா சக்தியும் வந்து இந்த தாவேக்க தான். இது மதவாதம் இல்லையாங்க? எப்படி விஜய் பண்றாரு? ஓட்டு உனக்கு முக்கியம், அவ்வளவுதான் இல்லையா? அவர் தான் ஆரம்பத்தில் விக்ரவாண்டிலே சொல்லிட்டார்ல, நாங்க வந்து பெரியார்ட்ட வந்து அந்த கடவுள் எதிர்ப்பு மட்டும் நாங்க அதை திருச்சி கிழக்க சூஸ் பண்ணி கிறிஸ்டியன்ஸ் அடர்த்தியாக வாழ்கின்ற பகுதி. அந்த பகுதியில் நான் போய் கிறிஸ்டியனா ஜோசப் விஜயா நான் நிற்கிறேன், நான் இன்னைக்கு சர்ச்சில் மண்டி போடுவேன் அப்படின்னா இதுக்கு என்ன சொல்ல வர்றாரு விஜய்? மசூதியில் போய் மண்டி போடுவாரா? அரசியலில் வந்து எனக்கு வெற்றி பெற சொல்லி வேண்டலாம் இல்லை. அப்போ சொல்லி மசூதியில் மண்டி போடுவாரா? கோயிலில் போய் கோயிலில் அங்கே பிரச்சனை பண்ணுவாரா? இதெல்லாம் பண்ணுவாரா விஜய்? எனக்கு தெரியல. அடுத்து ஜெயின் கோயிலுக்கு போவாரா? எல்லா எம்மதமும் சம்மதம் எனக்கு. விஜய்க்கும் என்னங்க நிலைப்பாடு? இது அதாங்க சார், இது வந்து நான் ஒரு எப்பயுமே கிறிஸ்டியனாக நான் வாழ்ந்திருக்கேன்.
அவங்க சர்ச்சுக்கு இல்லாமல் நம்ம பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் எல்லோரும் ஞாயிற்றுக்கிழமை தங்களோட பக்தியை வெளிப்பாடாக சர்ச்சஸ் போகிறாங்க. அப்படிலாம் இருக்கிறவங்க நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதிலலாம் மாற்றம் இல்லை. ஹிந்துக்களாக இருக்கிற கோயிலுக்கு போகிறாங்க, மசூதிக்கு போகிறாங்க. ஆனால் விஜயை நம்ம என்னைக்கு சர்ச்சில் பார்த்தோம்? இந்த மாதிரி வெளிப்படையாக நீ எலெக்ஷன் நேரத்தில் கடைசியாக திருச்சியில் போய் இந்த வேலையை பண்ணுறேன்னா நீ சொல்ல ஒரு மெசேஜ், எனக்கு பேச தெரியாது, எனக்கு மக்கள்கிட்ட திருச்சி கிழக்கோட மக்கள் பிரச்சனைகளை பேச மாட்டேன், திருச்சி கிழக்கில் இருக்கிற மாநகராட்சி பிரச்சனை பேச மாட்டேன், ஆனால் மண்டி போட்டு சர்ச்சில் விழுவேன்னா நீ எவ்வளோ பெரிய அயோக்கியம் தெரியுமா? நீ நான் உண்மையில வேதனையோட பேசுகிறேன், பெரிய அயோக்கியம் விஜய். இந்த அயோக்கியனுக்காக நான் இன்னொன்று கேட்குறேன், கிறிஸ்தவ மக்கள் கிறுக்கை நினச்சிட்டு இருக்காரு அவர். ஏங்க இன்னைக்கு சிஎஸ்ஐ குரூப்ஸ்லேருந்து மெசேஜஸ் வருதுங்க, அவங்க பேம்ப்ளெட்ஸ் போட்டிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக என்ன தெரியுமா எழுதுறாங்க? ஒரு நடிகனுக்கு பின்னாடி போகாதீங்க. இது வரைக்கும் எந்த சமூக அநீதிக்காக விஜய் குரல் கொடுத்திருக்கிறாரா? எந்த மக்கள் பிரச்சனைக்காக விஜய் குரல் கொடுத்திருக்கிறாரா? விஜய் அப்படிங்கிற ஒரு நபர் போறாரு, அவருக்கு பின்னாடி நிறைய வேட்பாளர்கள் போறாங்க. இவங்க எல்லாருமே வந்து நிறைய பேர் பாஜகலேருந்து ஆர்எஸ்எஸ் வந்த பிரதிநிதிகள். இவங்களை நம்பி விஜய் களத்தில் இறங்கியிருக்காரு. விஜய் போறாரு. விஜய் இதுவரைக்கும் மக்கள் பிரச்சனைக்கு நின்னதே கிடையாது. இதுவரைக்கும் மக்கள் பிரச்சனை நின்ன யார் வேணாலும் சூஸ் பண்ணுங்க. ஆனா சில பிரச்சனை நின்னு இருக்காரு. நம்ம எந்த பிரச்சனை நின்று இருக்காரு சொல்லுங்க? இலங்கை பிரச்சனை இல்ல நின்னு குரல் கொடுத்திருக்காரு. இந்தியா வரப்படுது இலங்கை நாடு இல்லாம போயிருன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அனிதா வீட்டுக்கு போயிருக்காரு. நிறைய ஒரு சில பிரச்சனைகள் அதான் சொல்லல. நான் நடிகராக நீங்க வந்து இலங்கை பிரச்சனை செய்தார். நான் சொல்ல அரசியல்வாதி விஜய் எந்த பிரச்சனை நின்னார், எந்த பிரச்சனைக்காக குரல் கொடுத்தார்? நீங்க அந்த அஜித்குமாரோட கொல்லப்பட்ட விஷயத்துக்காக நீங்க 2 வருஷத்துல நீங்க விஜய் ஒட்டுமொத்தமாக அரசியலுக்கு நீங்க முழு நேர அரசியல்வாதி. முதல் அறிக்கை இன்னொன்று பசுமை ஞாபகம் இருக்கு. முழு நேர அரசியல்வாதி. எனக்கு அரசியல் ஒரு மாற்று தொழில் அல்ல, அரசியல் எனக்கு ஒரு பொழுதுபோக்கு அல்ல, என் முன்னோர்கள் வந்து பாடத்தை கற்றுக்கொண்டு நான் முழு நேரமாக அரசியலுக்கு வருகிறேன். என்ன பண்ண நீ? இப்போ என்ன நல்லா வந்துடும் எனக்கு. என்ன பண்ண 2 வருஷமா நீ? இந்த 2 வருஷத்தில் இது வரைக்கும் நீ மக்கள் பிரச்சனைன்னு ஒரு பிரச்சனைக்கு வந்து நின்றுருக்கியா களத்தில்? கேட்டால் கூட்டம் வந்துடும். ஏன் இப்போ கூட்டம் வரலையா? இல்லை நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்க நாளைக்கு இந்த இடத்துல பிரச்சாரம்னு சொல்லி நமக்கு போஸ்ட் கார்டு பார்க்குறோம். சரி, மறுநாள் வந்து தலைமையிலேருந்து சொல்கிறாங்க பிரச்சாரம் ரத்து, சில தவிர்க்க முடியாத காரணத்தால பிரச்சாரம். அது என்ன தவிர்க்க முடியாத காரணம்? அதான் என்ன காரணம் எனக்கு புரியலையே. எனக்கு கேட்குறேன். அதாவதுங்க, நான் இந்த அபூர்வ நாகம்னு ஒரு படம் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த நிழல் ரவி ராதிகா நடிச்சிருப்பாங்க. அதில் வந்து ரொம்ப நாள் குழந்தையே இருக்காது ஸ்ரீவித்யாவுக்கு. அவங்க வந்து வேண்டிக்குவாங்க, ஒரு குழந்தை பிறகு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு கூட்டிடுவாங்க. டைம் ஓடிட்டே இருக்கும். ஒரு 6 மணி ஆனால் அந்த குழந்தை பாம்பாக மாறிடும். ஐயோன்னு பதறுவாங்க. என்னென்னமோ டாக்டர்கிட்ட போவாங்க, பெரிய பெரிய சாமியார்கிட்ட போவாங்க. இது வந்து ஒரு நீங்கள் நாக கடவுளை வேண்டிகிட்டு பிறந்ததுனால அது நாகமாக பிறந்துருச்சு, உங்களோட வேண்டுதலோட பிரதிபலன்னு சொல்லுவாங்க. நினைக்கிற விஜய் 6 மணியில் பாம்பாக மாறிடுவாரா? 6 மணிக்கு மேலே எங்கேயுமே பார்க்க அதுக்கு 6 மணியில் பாம்பாக மாறிடுவார் விஜய். நான் கேட்குறேன், அவர் நாகமாக மாறிடுவாரா? திரும்ப காலைல 6 மணிக்கு தான் நாகமாக திரும்ப படம் எடுப்பாரா? எழுபூர்ல பாவம் ராஜ்பவன் 8 மணி வெயிட் பண்ணியிருப்பாரு. அதான் சொல்கிறேன், 6 மணிக்கு மேலே கேரவன்ல விஜய் மேபி புஷியானது பாம்பா தான் தூக்கிட்டு போகிறேன்னு நினைக்கிறேன். நீலாங்கரில் அம்மா இந்தாங்கம்மா பாம்பு வந்துருச்சு உள்ளே பிடிச்சி போடுங்க. நீலாங்கரில் தான் எந்த அம்மாவும் இல்லைங்களே. அது அம்மா இல்லை, யாராவது வீட்டில் வேலைக்காரம்மா யாராவது இருப்பாங்கல்ல, இந்த கூண்டுக்குள்ளே போட்டு விடுங்கம்மா. காலைல 6 மணிக்கு வந்து நான் தளபதியை பார்க்குறேன், தளபதி பாம்பா மாறிட்டார் அப்படி சொல்லுவாரா புஷியானது? என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? ஏங்க எல்லா தலைவர்களும் 6 மணிக்கு நீங்கள் பொதுவாக நீங்கள் அறிஞர் அண்ணா காலத்தில் வந்து நீங்கள் பாருங்கள், அரசியல் தலைவர்கள் அப்போல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. விடிய பேசிய காட்சிகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். 10 மணி 11 மணி மக்கள். நான் எங்கள் ஊரில் தலைவர் எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போகிற கலைஞரோட பேச்சை கேட்கலாம் வான் கூட்டிகிட்டு போயிருக்காரு. பைக்கோட பேச்சை பார்க்க நாங்கள் போயிருக்கோம். மணலில் கூச்சு நாங்கள் உட்காந்து இது பேச்செல்லாம் கேட்டுட்டு வந்திருக்கோம். 1 மணிக்கு வந்து 2 மணிக்கு வந்த கதைகள் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. வருவாங்க பேசுவாங்க, நம்ம விடிய பார்ப்போம். சாயந்தரம் நேரம் தான் மக்கள் எல்லாம் வேலை முடிச்சு வீட்டுக்கு வர்றாங்க, வந்து சாவாசமாக என்ன தலைவர்கள் என்ன பேசுகிறாங்கிற பார்க்கலாங்க, உள்வாங்குவாங்க, கதை பேசுவாங்க. இதுதான் நடக்கும். நான் உச்சி வெயில் எல்லா தலைவர்களும் 11 மணிக்கு மக்களை போட்டு வதைக்கக்கூடாது, நம்ம வதைஞ்சாலும் பரவாயில்ல வதைக்கக்கூடாதுன்னு அவங்கெல்லாம் அதுக்கப்புறம் பிரேக் விட்டு ஒரு 4 மணிக்கு வந்தால் நீங்கள் அந்த 11 மணி அந்த 4 மணிக்கு மனுஷன் செத்தா எனக்கு என்ன, எவன் செத்தா எனக்கு என்ன, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நான் இப்படி தான் இருப்பேன், நீ வெயிலில் சாகு, தண்ணி கொடுக்க மாட்டேன். நீங்கள் அவன் ட்வீட்டெல்லாம் இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது அனுமதி கிடைக்கிற இடங்களில் அனுமதிக்கு நாங்கள் வாங்கிட்டோம்னு சொல்கிற இடங்களை நாங்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வோம். எந்த அடிப்படை தேவைன்னு என்னைக்கு பூர்த்தி செஞ்சா? ஏதாவது ஒரு இடத்துல விஜய் இந்த பாயிண்ட்ல பேசுறாருங்க, காரைக்குடியில் அந்த அண்ணா சாலையில் பேசுறாரு, அந்த இடத்துல எத்தனை தனி பாட்டில் நீங்கள் பார்த்தீங்க? இல்லை திருநெல்வேலியில் ஒரு பாயிண்ட்ல பேசுறாரு, அவன் தனி பாட்டில் பார்த்தீங்களா? தூத்துக்குடியில் போனார், கன்னியாகுமரி போனார். அவர் போன இந்த சிற்சில இடங்களில் நீங்கள் வந்து எல்லா இடங்கள்லையும் குப்பையாக கிடக்கும், துண்டெல்லாம் தூக்கி எறிஞ்சிருவாங்க வைங்க, கலைபரமாக இருக்கும், சாப்பாடு பொருள்லாம் கிடக்கும். ஆனால் தண்ணி பாட்டில் நீங்கள் பார்த்தீங்களா? என்னமா எத்தனை தொகுதியெல்லாம் பிரச்சாரம் இருக்கு? சீமானல் எடுத்துங்க 200 தொகுதி மேல பிரச்சாரம் பண்ணிட்டாங்க. ஸ்டாலின் கூட எல்லா தொகுதியும் போறாங்க, எடப்பாடி எல்லாரும் எல்லா தொகுதியும் போறாங்க. விஜய் அவர்கள் எத்தனை தொகுதி இதுவரை பிரச்சாரம் பண்ணியிருக்காரு? மிஞ்சி போனா ஒரு 25 தொகுதி பண்ணியிருப்பாரா? ஏன் நீங்க இப்போ காரைக்குடிக்கு போறாரு, இப்போ ஒரு தலைவராக என்ன பண்ணுவாங்க? காரைக்குடி, மானாமதுரை, சிவகங்கை அப்படி இப்படி அடுத்தடுத்த பாயிண்ட் போவாங்கல்ல. விஜய் காரைக்குடிக்கு மட்டும் தான் போறாரு, 30 கூட கணக்கு வராது. ஒவ்வொரு தொகுதிக்கு போனா கூட்டம் கம்மியா வரும் சொல்லி ஒட்டுமொத்தமா அதான் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் நான் ஓகேப்பா காரைக்குடி மக்கள் மட்டும் இங்கே வா,
நான் அடுத்து மானாமதுரைக்கு வர்றேன், அடுத்து சிவகங்கைக்கு வர்றேன், அடுத்து அந்தந்த நான் பகுதி மக்கள் அங்கேயே அங்கேயே இருப்பாங்க. விஜய் தான் வரப்போறாருல, நம்ம வெயிட் பண்ணி அவசரப்படுறோம். இப்போ பெரம்பலூரில் அரியலூரில் விஜய் வரப்போனா பெரம்பலூரில் எவ்வளோ நைட் ஆனாலும் வெயிட் பண்ணுறேன்னு வெயிட் பண்ணி அவங்க பார்க்கலாம் போனாங்கன்னு பார்த்தோம். கரூரில் என்ன பண்ணீங்க, எல்லா ஊர்லேயும் நீங்கள் முப்பெரும் விழாவிற்கு எதிர்த்து நம்ம பண்ணுறோம், அப்போ எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணு. திருநெல்வேலி தூத்துக்குடியில் என்ன பண்ணாங்க, ஆர்கனைஸ் பண்ணாங்க. இது ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட க்ரௌடு முழுக்க முழுக்க எல்லா எங்கள் ஊர்லேருந்து வண்டி போகுதுங்க, எல்லா ஊர்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு கூடவே வருது, எங்கே பார்த்தாலும் வருது. அதான் சொல்கிறேன், ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறாங்க. இந்த க்ரௌடை ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. நீங்கள் ரொம்ப நல்ல கணக்கு பார்த்தீங்கன்னா விஜய் 30 தொகுதிகள் கூட போயிருக்க மாட்டார். 234 30 தொகுதிகள் கூட விஜய் போயிருக்க மாட்டார். எத்தனை தொகுதியில் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அவங்க வேட்பாளர்லாம்? ஒரு தொகுதி கூட ஜெயிக்க மாட்டாங்க. விஜய் கூட 2 தொகுதி ஜெயிக்க மாட்டாங்க. விஜய் நேற்று வரைக்கும் நான் சில பேர்ட்ட பேசும்பொழுது, நீங்கள் வந்து பெரம்பூரில் திமுக வேட்பாளருக்கும் இவருக்கும் உள்ள மார்ஜின் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது, இப்போயும் திமுக தான் லீட் எடுக்கிறாரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த சனி ஞாயிறு நம்ம எல்லாருக்கும் நீங்கள் பல இடங்களில் கேள்விப்பட்டிருவீங்க, பல இடங்களில் கரண்ட் போயிட்டே இருக்குது. வைட்டமின் வந்து பாய ஆரம்பிச்சிருச்சு, திமுகலேருந்து அதிமுகலேருந்து பாய ஆரம்பிச்சிருச்சு. விஜயும் காசு கொடுக்குறாருன்னு சொல்கிறாங்க. பெரம்பூரில் ஓட்டு காசு கொடுக்குறாங்க, வெள்ளிவாக்கத்தில் கொடுக்குறாங்க, ஆர்கே நகரில் மரிய வில்சன் கொடுக்குறாரு, அருண்ராஜ் திருச்செங்கோடில் கொடுக்குறாரு. இது வரைக்கும் கிடைத்த செய்தி. பெரம்பூரில் இவர் கொடுப்பாரு, திருச்சி கணக்கில் கொடுப்பாங்க. எந்த விதத்திலும் திமுக அதிமுக மாற்று, இவன் அதை விட பெரிய ஏமாற்று, அவங்கள விட பெரிய ஏமாற்றம். அதுதான் நான் ஏன் வந்து விஜய் இவ்வளோ விமர்சிக்கிறேன்னா, ஆமாம் இவங்கெல்லாம் மோசமானவங்க, இவங்கெல்லாம் வந்து பேய் பிசாசு, அதை விட கொடூரமானவனுவன், ரொம்ப கொடூரமானவன். இப்போ விஜயை 30 தொகுதி தான் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது எல்லா முக்கிய பேச்சாளர்களும் ஒவ்வொரு தொகுதியில் நிப்பாட்டிட்டாரு. அப்படி இருக்கும்போது மற்ற வேட்பாளர் நிற்கிற தொகுதியெல்லாம் யார் பிரச்சாரம் பண்ணுவாங்க, எப்படி போய் பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறீங்க? இல்லைங்க, அதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வேட்பாளர்களே நீங்கள் பெரிய அளவில் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஆமாம், இங்கே விஜய்க்கு ஒரு ஃபோக்கஸ் இருக்குது. ஆதவர்ஜனா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா காசு கொடுத்து வாங்குறாரு, ஆதவர்ஜனா காசு கொடுத்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வளைக்கிறாரு, யூடியூப் வளைக்கிறாரு, இந்த காரைக்குடி பிரபு காசு கொடுத்து யூடியூப் வளைக்கிறாரு, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வளைக்கிறாரு. இந்த மாதிரி வேலைகள் நடக்குது, தெரியுது. இதை தாண்டி நீங்கள் பல வேட்பாளர்கள் வேட்பாளர்கள் இந்த களத்தில் தான் இருக்காரா இல்லையா, வேலை செய்கிறான் ஏன்னு கேட்டிங்கன்னா, பல வேட்பாளர்கள் முன்னாடி சொல்லியிருக்கேன், எல்லோருமே வந்து புஷி ஆனந்துகிட்ட காசு கட்டிட்டு வந்த வேட்பாளர்கள். 5 கோடி 10 கோடி வித்து ரொம்ப லாஸ்ட் மினிட்ல எங்கேயுமே கிடைக்கிறனா ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. வழியே இல்லடா, நாளைக்கு தளபதி அறிவிக்கணும், கம்மியாக போட்டுறோம், மற்றபடி காசு வாங்கி. இப்போ இந்த வேட்பாளர்கள் வந்து ஒரு தொகுதிக்கு போகிறாங்க. அவங்களோட தொகுதிக்கு எந்த தொகுதி, அங்கே இருக்கிற மாநிலத்தில் என்ன சொல்கிறான், நான் எவ்வளோ புத்திசாலித்தனமாக நான் அந்த தேர்தலில் நிற்காம நான் ஒதுங்குறேன், இந்த கட்சியில் ஒன்றும் காசு கொடுக்க மாட்டேன், நீ வந்து முட்டாள் மாதிரி நிற்கிறான், சரி பரவாயில்ல, உன் விதி அப்படி நான் ஒன்றும் பண்ண முடியாது, நான் ஒரு கொட்டேஷன் கொடுக்குறேன், இந்த கொட்டேஷனை எடுத்துகிட்டு போய் நீ காசு எடுத்துகிட்டு வா, நம்ம பிரச்சாரம் பண்ணலாம். அவன் எதுக்கு கொட்டேஷனு, ஏடா தேர்தல் என்ன நினச்சிட்டு இருக்க, தேர்தல் ஆனவே 40 செலவுப்படுன்னு சொல்லுது. அப்போ நான் வந்து ஒன்றியத்துக்கு நகரத்துக்கு இவனுக்கெல்லாம் பிரித்து கொடுத்து, அப்பா நீ நோட்டீஸ் அடி, நீ அங்கே போ, நீ இங்கே போ, இந்த ஏரியா நீ பார்த்துக்கு, அந்த ஏரியா நீ பார்த்துக்கு சொன்னால் தான் வேலை நடக்கும். நான் எனக்கு காசு கேட்கல, அது கமிஷன் அடிப்பா அடிக்கலாம் வேறு விஷயம். ஆனால் இந்த வேலை நடக்கணும்னா எனக்கு காசு கொடு. நான் நீ தளபதியாக நான் வந்து செலவு பண்ணுறதுக்கு, தளபதிக்கே நான் செலவு பண்ண மாட்டேன், நான் செலவு பண்ண வேண்டிய இடத்துல இல்லை, நான் நிறைய செலவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறனால இந்த வேட்பாளருக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலை. அவன் வெளி ஒதுங்குறான், ஐயோ இதனடா அது காசு கேட்குறானே இவன், நம்ம ஏதோ பொண்ணோட தளபதி வாங்க தளபதி, நீங்கள் தான் குட்டி தளபதியா, நீங்கள் தான் குட்டி பகவதியா அப்படி சொல்லிட்டு இல்லாமல் பாராட்டுவாங்கன்னு நினச்சோம். அதனால் பல இடங்களில் இந்த வேட்பாளர்களால் போகவே முடியலை. அப்போ அந்த வேட்பாளர்களை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஒன்று விஜயாக இருக்கக்கூடியவர், இவர் தான் என் வேட்பாளர்னு சொல்லி அறிமுகப்படுத்தி மக்கள்கிட்ட போனால் ஓகே தளபதி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாருப்பா, நம்ம கொஞ்சம் வேலை செய்வோம். இல்லையா, அடித்த காசில் திருடி தானே வச்சுருக்கீங்க, நீங்கள் திருடின காசில் கொஞ்சம் எடுத்து தம்பி இந்தாப்பா நோட்டீஸ் அடிச்சுக்கப்பா தம்பி, ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு தொகுதிக்கு ஒரு 5 லட்சமோ ஏதோ ஒன்று கொடுக்கலாம். கமல் கொடுத்தாருங்க, நான் பார்த்துருக்கேன், மக்கள் நீதி மையம் கமல் கொடுத்தாரு. இன்னைக்கு சீமானவர்கள் வந்து அவ்வளோ கஷ்டத்துலையும் எல்லா வேட்பாளர்களும் கொடுக்குறாங்களா இல்லையா, தலைமையில் இருந்து முடிஞ்ச அளவு கொடுக்குறாங்களா இல்லையா, எல்லா கட்சியும் நடக்குது. வெவ்வேறு பெரிய கட்சிகளை அவர் மினிஸ்டர் பார்த்துக்குவார், அவர் பார்த்துக்குவார், ஏன்னா அதெல்லாம் வேற கணக்கு, திமுக கணக்குங்கிறது வேற. அவங்களாம் தொகுதி 20 கோடி 30 எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுவாங்க, எவ்வளோ வேணாலும் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி வளர்ந்து வர கட்சிகள் இருக்கக்கூடியவங்க, நீங்கள் தலைமையிலேருந்து விஜய் நீங்கள் அந்த மீட்டிங் என்ன சொல்கிறார், ஒரு மீட்டிங்கில் ரொம்ப ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம், உங்களோட பிரச்சனை என்னன்னு எனக்கு கேட்காமலே எனக்கு தெரிஞ்சிடும். நான் சொன்னேன், பா உன் வேட்பாளர் ஒருத்தன் பொண்டாட்டி நகை அடகு வச்சுட்டு நிற்கிறான், ஒருத்தர் நிற்கிறான், உண்மையிலேயே ஒருத்தர் இடத்த அடகு வச்சுட்டு நிற்கிறான், அவனுக்கு நீ எப்படி மீட் பண்ணி, அவன் முட்டாள், அவன் தோத்துட்டு போய் தெருவில் நிற்க போகிறான், அவன் டெபாசிட் கூட வாங்க மாட்டான், அவனுக்கு தெரியல, அவன் ஏதோ நினச்சிட்டு இருக்கான் தளபதி, இப்போ தளபதி புயல், தளபதி சுனாமி, அப்பா பத்திரிக்கைலாம் பயங்கரமாக எழுதுறாங்கப்பா, எல்லா வீட்லேயும் விசிலில் கோலம் போடுறாங்க, விஜய் விசிலில் கோலம் போடுறாங்க. அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் நம்ம எல்லாத்தையும் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் காமிச்சு ஏமாத்துற வேலைகள் நிறைய நடக்குது. 4 கோலத்தை போட்டுட்டு அதை ஒரு 40,000 ஷேர் பண்ணுறாங்க இவங்க, கோலத்தை வெவ்வேறு ஆங்கிளில் எடுத்து, இன்னும் சொல்ல போனால் பல கூட ஏஐ கோலமாக இருக்குது வேறு. இந்த ஜோசியக்கார் சொல்லியிருப்பாங்களான்ற மாதிரி சந்தேகம் வருது. எல்லா வீட்லையும் கோலம் போடணும் விஜய் சொல்கிறாரு, எதனால் அவரே கோலம் போடுறாரு? இருக்கலாம் நிச்சயமாக இருக்கலாம். இது எல்லாமே நீங்கள் விஜய்க்கும் பகுத்தறிவுக்கும் எந்த, நான் சொல்கிறேன்ல, இப்போ நீங்கள் வந்து
பெரியாரை பின்பற்றுகிறேன் என்று பெரியார் முட்டி போட்டு உன்னை பாத யாத்திரை போக சொன்னாரா? பெரியார் இப்போ தம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீ முட்டி போட்டு விட்டு செல்ல வேண்டும் சொல்லி சொன்னாரா பெரியார்? நீ பெரியாரோட ஃபாலோவர் தானே, என்ன நீ எனக்கு கதை பண்ணுறேன்னு புரியலையே. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் கன்வர்ஷனாக பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற மாட்டார்கள். எனக்கு தெரிஞ்சு சென்னையில் பல தொகுதிகளில் நீங்கள் வந்து டெபாசிட் வாங்குவாங்க. அது மாதிரி சிட்டி பேஸ்டாக திருச்சியிலையோ மதுரையிலையோ மற்ற இடங்களில் கொஞ்சம் சில இடங்களில் 2வது வரலாம். ஏதாவது சில இடம் ரொம்ப அதெல்லாம் ரொம்ப கணிசமான இடங்கள் தான். ஆனால் 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் டெபாசிட் காலியாகிடும். நிறைய இடங்கள் நம்ம ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி தொகுதியில் வந்து நம்ம ஒரு சுயேட்சை வேட்பாளர் பிரேம்குமார் நம்ம ஆதரிச்சு அவரையும் நம்ம வெளில வைக்க நம்ம வேட்பாளர் மாதிரி நினைச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய இடங்களில் வெளில வாய்ப்பு இருக்குன்னே சொல்கிறாங்களா அவங்க? அறுதி பெரும்பான்மை பெற்று நம்ம ஆட்சியை அமைக்க முடியும். நீ ஒன்றும் இல்லை, இன்னைக்கு பல பேர் சர்வேஸ் கொடுக்குறாங்க. சில பேர்லாம் உச்சபட்சமாக 24%, சில பிரபலமான பத்திரிகை 24% கொடுக்குது. ஆனால் அந்த சர்வே கூட என்ன சொல்லுது, 3 இடங்களில் தாவேக்க வெல்லும். ஒன்று பெரம்பூர், ஒன்று திருச்சி கிழக்கு, ஒன்று அவருக்கு போயிடும், இன்னொன்று வந்து மரிய வில்சன். ஓகே, எல்லாரும் அவங்க சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. நல்லா இருக்குது சர்வே, சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரே ஆள்கிட்ட தானே சர்வே எடுத்தீங்க? ஆமாம் ஒரே ஆள்கிட்ட தான். என்ன கேள்வி கேட்டீங்க? உங்களுக்கு பிடித்த முதல்வர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறதுல விஜய் வந்து உயர்ந்து நிற்கிறார், கையை கட்டிட்டு பெருசாக நிற்கிறார். நீங்கள் எந்த கூட்டணிக்கு ஓட்டு போடுவீங்க? திமுக கூட்டணி ஓட்டு போடுவோம். எனக்கு புரியலையே, ஏன்னா திமுக கூட்டணியில் விஜய் போய் முதலமைச்சர் ஆயிடுவாரா? இது என்னங்க சர்வே இது? விஜயுமே பெரம்பூர்லேயே ரொம்ப திணறுவார். திருச்சி கிழக்கு ஜெயிக்க மாட்டார், கன்ஃபார்ம் ஜெயிக்க மாட்டார். நான் அடித்து சொல்கிறேன். வேறு வேட்பாளர்கள் யாரும் வெல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிச்சயமாக கிடையாது. காரைக்குடி பிரபுலாம் வந்து இப்பயே எம்எல்ஏ ஆகிடும்ன்ற மாதிரி சொல்கிறாங்களே. அதாவது சில பேர் எம்எல்ஏ வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்கள் சீட்டு கொடுத்தவன், இப்போ நீங்கள் இந்த நம்ம ஆளுக்கு கொஞ்சம் பேர் இதுக்கு லா கிளாஸில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க திருப்பதியில். ஃபஸ்ட்டு வேலை என்ன பண்ணுவாங்க, லாயர் அட்வொகேட் அப்படின்னு வண்டியில் எடுத்து ஒட்டிடுவாங்க. நீ முதல்ல கிளாஸுக்கு போங்கடா, அப்புறம் பாஸ் பண்ணுங்கடா, அப்புறம் பார் ரெஜிஸ்டர் பண்ணுங்கடா. அப்புறம் அதெல்லாம் கிடையாது, நாங்கள் தான் போய் ஃபீஸ் கட்டிட்டோம்ல, இதை விட என்ன வேணும்? அந்த மாதிரி இவங்க எல்லாம் வந்து வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. ஆதவர்ஜினா கூட வெளில வாய்ப்பு இல்லைங்களா? வாய்ப்பில்லை. இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து தாவேக்கா வந்து தங்களோட தேர்தல் வாக்குறுதிலாம் அறிவிச்சிருந்தாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்து இதெல்லாம் செய்வோம்னு சொல்லிட்டு மகளிர் 2500 தருவோம், 6 கேஸ் சிலிண்டர் இலவசமாக தருவோம், அதே மாதிரி பெண்களுக்கு ஊக்கத்தொகை தருவோம் மாதிரி சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து அவர் சொல்கிற பட்ஜெட்லாம் வச்சு பார்க்கும்போது 12 லட்ச ரூபா செலவாகுன்ற மாதிரி வருது. ஆண்டு பட்ஜெட்டே 4,39,000 கோடி தான் வருது. இது எப்படி ஒரு ஈக்குவல் பண்ணும்? எந்த மாதிரி திட்டங்கள் மூலியமாக இதெல்லாம் வந்து பூர்த்தி செய்வீங்க நினைக்கிறீங்க? அதெல்லாம் ஆட்சிக்கு வந்தால் தானே பூர்த்தி பண்ணணும். அவரு ஒரு பிளான் வச்சிருக்காரு, நான் வந்தா இதெல்லாம் வந்து மூடிட்டு நான் இதுக்கான திட்டங்கள்லாம் வச்சிருக்கேன்னு சொல்றாரு. இவர் என்ன திட்டம் வச்சிருக்காரு? அந்த மாதிரி நீங்க இந்த 3 பேரையும் சீமானவர்களையும் நீங்க பிரித்து தான் பார்க்கணும். இவங்க 3 பேரும் மறுபடியும் நலத்திட்ட உதவிகள் அப்படிங்கிற பெயரில் இலவசங்களை கொடுத்துட்டே தான் இருக்காங்க. சிலது நலத்திட்ட உதவின்னு சொல்லலாம், சிலது பல இலவசங்களாக தான் கொடுக்குறது முயற்சி பண்ணுறாங்க. தொடர்ச்சியாக அதை பண்ணிட்டே தான் இருக்காங்க. சீமானவர்கள் முழுக்க நீங்கள் மறுபடியும் இலவசம் கொடுத்து நாட்டை சீரழிக்க விரும்பலை. நான் வேற ஒரு பாதையில் நான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன், நாட்டை முன்னேற்றது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற வேறு பாதையில் இருக்கார். அதனால் அவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அவர் வந்து எதை சொன்னாலும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அவருக்கு இருக்குது, அது பிரச்சனை இல்லை. ஆனால் விஜய் அவர் ஃபஸ்ட்டு என்ன சொன்னார் தேர்தல் அறிக்கை வாசிக்கும் பொழுது? நீங்கள் பாருங்கள், நான் பல நாளாக சொல்லிட்டு இருக்கேன், திமுக மதிமுக ஒரே கட்சி தான். பாருங்கள், அவங்களும் 2000 கொடுக்குறாங்க, இவங்களும் 2000 கொடுக்குறாங்க, எப்படி கண்டுபிடிச்சிங்களா? அப்படி நீ என்னையா பண்ணுற? 2500 கொடுக்குறேன். இது என்ன பெரிய மாற்றம் நீ சொல்கிற? உனக்கு கூச்சமே கிடையாது. உனக்கு மீன்பிடி தடை காலத்துக்கு அவங்க பாருங்கள் 12,000 கொடுக்குறாங்க, நீ 12,000 நீ என்னப்பா கொடுக்குறேன்? 25,000 கொடுக்குறேன். நீ வந்து அதே காலமில் நம்பரை மட்டும் மாற்றி போட்டுட்ருக்க. இதில் எந்த விதத்தில் நீ திராவிட கட்சிகளுக்கு மாற்று? நீ என்ன போய் பேசிகிட்டு இருக்க? உன் கொடியில் வந்து 2 தமிழ் தேசியம் பறந்துச்சு, சிகப்பு மஞ்சள் பார்த்தோன்னே எல்லாரும் ஓப்பா சூப்பர்ப்பா தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிக்கிறார்ப்பா இவர் அப்படி சொல்லி யாராவது வருவாங்களா? இந்த கொடி பாருங்க புலிக்கொடி மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்களா? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நீ வந்து அப்படியே அச்சசலாக இன்னொரு திராவிட கட்சியாக வரணும்னு அவர் முயற்சி பண்ணுறார், அவ்வளோதான். அதில் நம்பரை மட்டும் மாற்றி போட்டுட்டு நான் இவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றாக வர்றேன், இவங்கெல்லாம் பாருங்கள் மக்களை ஏமாத்துறாங்க. அதை விட நீ ஏமாற்றிட்டு இருக்கப்பா. உனக்கு பட்ஜெட்னாலே என்னன்னு தெரியாது. அப்போ இந்த பட்ஜெட்னாலே என்னன்னு தெரியாத விஜய் நான் பட்ஜெட்டை பற்றி பேசுகிறாரு. நான் வந்து 2500 பிறந்த உடனே குழந்தைக்கு மோதிரம், ஒரு கிராமில் மோதிரம், தாலிக்கு தங்கம், பட்டுப்புடவை, 6 சிலிண்டர் ஃப்ரீ. நான் முன்னாடி சொல்லிட்டேன், இது விஜய். இவர் வந்து 10 லட்சம் கோடி உங்கள் கடனை வச்சுருக்காங்கன்னா நீ 3 மடங்கு வாங்கணும். 3 மடங்கு வாங்காமல் உன்னால் பண்ணவே விஜய் போடக்கூடிய ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி தப்பி தவறி ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் வச்சு வந்துட்டார்னா போடக்கூடிய முதல் கையெழுத்து, சார் எனக்கு ஒரு 30,000 கோடி கடன் வாங்கி கொடுக்குறீங்களான்னு கேட்பார் விஜய். இந்த காசு இவர் சொல்லியிருக்கிற திட்டங்களுக்கு ஏன்னா அவர் சும்மா சொல்லிட்டு போலாங்க ஸ்டாலின் சார் டாக்ஸு அப்படிங்கிற ஒன்று கிடையாது. நீங்கள் வந்து திட்டங்களில் நீங்கள் வந்து சுருட்டுறது அதெல்லாம் நடக்கும், ஆனால் அதெல்லாம் வெளிப்படையாக அதெல்லாம் வராது. அதை நாங்கள் சேமிச்சிட்டேன் அப்படிலாம் சொல்லவே முடியாது. அப்போது அந்த புரிதலே இல்லாமல் ஒரு பாட்டுக்கு எல்லாம் நம்ம ஆட்சிக்கு வரப்போகிறதில்ல அடிச்சு விடுவோம். நமக்கு என்ன கண்மூடித்தனமா நம்புறாங்களே ரசிகர்கள், வந்தா செய்வார் அப்படின்ற மாதிரி. அதை சொல்லாட்டியும் ரசிகர்கள் நம்புவாங்க. நீங்கள் அந்த கூட்டத்துக்கு மகளிர் கூட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு அம்மா பேசுது, இந்த 1000 ரூபா கொடுத்து நம்மளை ஏமாத்துறாங்க அப்படிங்குது. அதே அம்மா போயிட்டு வந்து எங்கள் தளபதி 2500 கொடுக்குறாரு பார்க்குறியா அப்படிங்குது. அப்படி உனக்கு சுயறிவு, உன் தலைவனுக்கும் சுயறிவு கிடையாது, உனக்கும் சுயறிவு கிடையாது இல்லையா? அப்போ அதான் நம்ம யோசிக்க தோணுது. அவங்களுக்கு நான் உண்மையிலே நிறைய பேர் வந்து
நான் மாற்றத்திற்கு வாக்களிக்கிறேன், அது எல்லாமே போலி நான் சொல்லுவேன். நீ மாற்றத்திற்கு வாக்களிக்கணும்னா நீங்கள் வந்து நாம் தமிழருக்கு வாக்களிக்கணும். அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு 4 வருஷமாக இருக்குது. நீ என்ன மாற்றத்துக்கு வாக்களிக்கணும்? இன்னொன்று, இந்த மாற்றத்துக்கு வாக்களிக்க சொல்கிறேன், ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். இன்றைக்கி உன்னோட எம்எல்ஏ பேர் தெரியுமா? கேண்டிடேட்டோட பேர் இல்லை, இன்றைக்கி இருக்கிற எம்எல்ஏ பேர் தெரியுமா? சிட்டிங் எம்எல்ஏ தெரியாது. எந்த கட்சின்னு தெரியுமா? தெரியாது. அதை தெரிஞ்சுக்கிட்டு, அப்பா அவர் பேர் வந்து எபினேசர், இவர் எதிர்கட்சியில் நின்று அவர் பேர் ரவி, இவங்க 2 பேரும் இல்லாமல் நான் வந்து விஜயோட வேட்பாளர் அப்படி சொன்னால் நான் ஒத்துக்கிறேன். ஓகே, மாற்றத்துக்கு உண்மையில வாக்களிக்கிறார். உனக்கு யார் எம்எல்ஏனே தெரியாது, நீ என்ன மாற்றத்திற்கு வாக்களிக்கிறேன்னு என்ன கதை விட்டுட்டு இருக்க நீ? நான் விஜய் ரசிகைன்னு சொல்கிறதுல சில பேருக்கு அசிங்கமாக இருக்கும். என்ன ஒரு சினிமா மனப்பான்மையில் போய் ஓட்டு போறியான்னு யாராவது கேவலமாக கேட்பாங்க, தற்கொலை பேசுகிறவங்க அப்படிங்கிறதுனால அதை மறைச்சு, இல்லை திமுக சரியில்லை, அதிமுக சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அதனால நான் விஜய் நான் ஓட்டு போடுறேன். நீ விஜயோட ரசிகை, அதை ஒத்துக்கோ. நீ விஜயோட படங்களை பார்த்து எனக்கு விஜய் டான்ஸ் ஆடுறது பிடிச்சிருக்கு, விஜய் ஃபைட் பண்ணது எனக்கு பிடிச்சிருக்கு, விஜய் அதில் ஒரு பிம்பத்தை காமிக்கிற மாதிரி ரியல் லைஃப்பில் இருப்பார் நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு பிம்பத்தில் நீ வாழ்ந்துட்டு இருக்க. உனக்கெல்லாம் வந்து நிறையா பிரச்சனைகள் இருக்குது, மன ரீதியான பிரச்சனைகள் இருக்குது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதை மறைக்கிறதுக்கு நான் வந்து மாற்றத்திற்கு வாக்களிக்கிறேன், திமுக சரியில்லை, அதிமுக சரியில்லை அப்படின்னு சொல்கிறது எல்லாமே அது போய் கடைந்தெடுத்த போய் என்னை பொறுத்த வரைக்கும். நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழரோட வந்து இது தாவேக்கு அதிகமான வாக்கு எடுத்துன்ற மாதிரி சொல்கிறாங்க. கருத்து கணிப்பு அந்த மாதிரி தான் வெளியிடுறாங்க. நீங்கள் கள நிலவரத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு அரசியல் விமர்சனம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாம் தமிழர் 8.2 வச்சிருக்காங்க வாக்கு. ஆமாம், தாவேக்கு அந்த வாக்கு தாண்டி போவாங்களா? எவ்வளோ வாக்கு எடுப்பான்னு நினைக்கிறேன், 2 கம்பேரிசன் பண்ணுங்க. இல்லைங்க, நான் வந்து குறைந்தபட்சம் 8லேருந்து அதிகபட்சம் 12 வரைக்கும் நான் கொடுக்குறேன். எல்லா தாவேக்கு நான் கொடுக்குறேன். அதுதான் நிறைய பேர் 24, 22லாம் சொல்லி கொடுக்குறாங்க. சென்னையை தாண்டி பல ஊர்களுக்கு போனீங்கன்னா இந்த வேட்பாளர்கள் வாங்கக்கூடிய வாக்குகள் சொற்பமான வாக்குகளாக தான் இருக்கும். ஏன்னா இந்த நாம் தமிழருடைய தாவேக்கு அதிகமான வாக்கு வாங்குமா எப்படி? நான் எதிர்பார்க்கிறது நாம் தமிழர் அந்த வாக்கு வங்கியே வச்சிருவாங்கன்னு தான் தோணுது. அவங்க 8 வச்சிருவாங்க தான் தோணுது. அந்த 8ல் வந்து யாரும் தொட முடியாது நினைக்கிறேன். ஏன்னா இந்த கூட்டத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த கூட்டம் தொடர்ச்சியாக இவர் பின்னாடி தான் நிற்கும். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் தமிழ் தேசிய அரசியல் ஒருவேளை விஜய் பக்கம் போயிருந்தாலும் இல்லை, தமிழ் தேசிய அரசியல் இல்லை. சீமான் அவர்கள் முன்வைத்த நீங்கள் இலவசங்களுக்கு எதிரான அரசியல் அதுவும் இல்லை. ஏன்னா சில பேர் சொன்னாங்க அண்ணன் சர்க்கார் விஜய், சர்க்கார் மாதிரி அண்ணன் இலவசம் எதிர்த்து நிற்பார். இல்லை. அதனால் இன்னைக்கு எதெல்லாம் வந்து ஒருவேளை சீமானவர்களிடம் இல்லை நான் விஜய்கிட்ட எதிர்பார்க்கன்னு சொன்னீங்களோ அது எதுவுமே இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டார். ஓகே, நீங்கள் வந்து களத்திற்கு போகிறாரா, களத்திற்கு போகலை, மக்கள் பிரச்சனை நிற்கிறாரா, மக்கள் பிரச்சனை நிற்கலை, இவர் மழை வெயில் எதாக இருந்தாலும் இவர் எப்படி இருக்கார், நம்ம ஆளே எப்படி மாறி போயிருக்காரு, தொண்டை எப்படி போயிருச்சுன்னு பார்க்குறோம்னா விஜய் இன்றைக்கும் ஒரு எலைட் பொலிட்டிஷியனாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற ஆப்பிளாவே விஜய் இருக்கணும்னு பார்க்குறாரு. வெளியே வந்தால் கண்ணாடி போட்டுக்கணும், ஃபுல் ஹேண்ட் சட்டை போட்டுக்கணும், இல்லாட்டி எனக்கு கை வேர்த்தரும் காது வேர்த்தரும் அப்படி இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப சொகுசான அரசியல்வாதியா மக்கள் சொகுசான அரசியல்வாதியா இல்லை மக்களுக்காக களத்தில் இருந்து கத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இவருக்கு நின்றும் நான் நினைக்கிறேன். நிறைய இடங்களில் பார்த்தோம்னா தாவேக்காவுக்கு வந்து நீங்கள் சொன்னீங்க காசு வாங்கிட்டு தான் சீட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இப்போ நிறைய பேர் வந்து மக்கள் இயக்கத்திலேருந்து ஆரம்பித்து கட்சியில் கடுமையாக உழைச்சிருப்பாங்க, பாடுபட்டிருப்பாங்க. அவங்களுக்கு சீட்டு கொடுக்காத போது அந்த அதிருப்தியில் வந்து அவங்க வேறு கட்சிக்கு வாக்கு செலுத்துவாங்களா இல்லை அதே கட்சி தான் செலுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, நான் நிறைய பேர்ட்ட பேசுகிறேன். நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்களை இன்றைக்கி வந்து சில பேர் பேசுகிறாங்க. என்கிட்ட இன்றைக்கி 2 பேர் பேசுகிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இல்லைங்க நான் இந்த பெர்சன்டேஜ் தான் நான் கொடுக்குறேன்னு. இல்லை சார், சில பேர் கேட்கும்போது டிவிங்கிறாங்க. இவங்க வந்துட்டால் நாடு தாங்காது சார். தாவேக்கோட நிர்வாகி ஒருத்தவங்க பேசுகிறாங்க, இவங்க வந்தாங்கன்னா தமிழ்நாடு குட்டிச்சோராக போயிடும் சார், நானே ஏன் இந்த கட்சியில் இருக்கேன்னு தலையில் அடிச்சுட்டு இருக்கேன். ஆனால் சில பேர் பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குது, நான் டிவி ஓட்டு போகிறேன் சொல்லி சொல்கிறாங்க. அந்த அளவிற்கு ஒரு மோசமான கட்சி இந்த கட்சின்னு உள்ளுக்குள்ளே இருக்கிற நிர்வாகிகள். அப்போ அவங்க வந்து என்ன முடிவு எடுப்பாங்க? நிறைய நிர்வாகிகள் என்ன பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் யாருமே வந்து விஜய்க்காக வேலை செய்ய மாட்டோம், நாங்கள் அந்த முடிவுக்கு வந்துட்டோம். வாக்களித்தாலும் அளிக்கலாம், விசிலுக்கு நான் ஏன்னா விஜய் ரசிகர் அப்படிங்கிற அடிப்படையில் வாக்களித்தாலும் அளிக்கலாம், இல்லைன்னா மாற்று கட்சி வாக்களிக்கலாம். ஏன்னா அதிருப்தி நிச்சயமாக இருக்கிறது. அது கண்டிப்பாக மாற்றத்தை விரும்பினவங்க கண்டிப்பாக திமுக அதிமுக அளிக்க மாட்டாங்க. ஆமாம் அது நிச்சயமாக நடக்கும். அதனால் நீங்கள் என்ன சொல்லலை, இந்த ரிசல்ட்ஸில் நான் பார்க்கிறது பழையபடி நாம் தமிழர் அந்த அந்த பெர்சன்டேஜ் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க ஒருவேளை எட்ஜ் எடுத்தாங்கன்னா ஒரு 12 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நான் பார்க்குறேன். இப்போ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் போவேன்னு சொல்றாரு. அதே மாதிரி பெரம்பூருக்கு வருவேன், திருச்சி கிழக்குக்கும் வருவன்ற மாதிரி சொல்றாரு. வெற்றி வாய்ப்பு அவருக்கு எந்த மாதிரி இருக்கும்? ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் பெரம்பூரில் விஜயை வேட்புமனு தாக்கல் அன்னைக்கு பார்த்துருப்பீங்க. அதற்கு பிறகு நேற்று போய் கோலம் போட்டார். நேற்று கூட வந்து மக்களை சந்திச்சார் அப்படின்னு ஒரு செய்தியெல்லாம் வந்துச்சு. மக்களை சந்திச்சார்னா அவர் வீடுகளாக போய் சந்திக்கலாம். அங்கே இருக்கிற மக்களை வாங்கப்பா என் பணிமணி ஆஃபீஸில் ஏசி போட்டு உட்கார வச்சிருக்கேன், நீ ஏசியில் தான் என்னால் வாழ முடியும், வெளியெல்லாம் வர முடியும்னு சொல்லி வாழ்ந்தார். வீடோட பிரச்சாரம் பண்ணுறது நாங்கள் ரத்து பண்ண. யார் ரத்து பண்ணா? அங்கே ரத்து பண்ணால் நீங்கள் எப்படி திருச்சிக்கு நீங்கள் பர்மிஷன் வாங்கினீங்க? ஒருவேளை ரோட் ஷோ அவருக்கு பேச தெரியாதுன்ற காரணத்தினால ரோட் ஷோ பர்மிஷன் கேட்கறதுனால எங்கேயாச்சும் அசம்பாதம் நடந்துன்றதுனால ரத்து பண்ணுறாங்களா? யாருக்கு ரத்து பண்ணுறான்? விஜய் தானே ரத்து பண்ணுறாரு. ரத்து பண்ணுறது அவர் தானே. நீங்கள் முதல்ல எலெக்ஷன் கமிஷன் நீங்கள் ஸ்டாலின் பொழுதுன்னு சொன்னீங்க. நீங்கள் வெள்ளிவாக்கம், கடலூர், தருமபுரி, அறந்தாங்கி யார் ரத்து பண்ணா? விஜய் ரத்து பண்ணாரு. நீங்கள் அவங்க போய் நைட்டு வரைக்கும் ஐயோ விஜய் எந்திரிப்பாரா மாட்டாரா அதை சொல்கிறாரு. அது பாம்பாக மாறின பிறகு காலை 6 மணி தானே பாம்பு மனுஷனாக மாறும்.
அப்போ அந்த 6 மணிக்கு இந்த மனுஷன் மாறின பிறகு தான் அவர் எழுப்பி கேட்கணும். சார் காலையில இருந்து 8 மணில இருந்து ஒரு கூட்டம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம தலைவர் வருவார் முகத்தை அதுக்கு என்ன பார்க்கலாம்னு. பண்ணுறது? எப்படி இப்படி ஒரு போகாம தலைவனுக்காக இது கூட பண்ண மாட்டீங்களா நீங்கள்? அதுக்கு 6 மணிக்கு மேல பர்மிஷனே கேட்காம இருந்திரலாம்ல. அதெல்லாம் ஏங்க இவங்க பார்க்கணும், ஒரு இவ்வளோ பெரிய தலைவனை பார்க்கணுன்னா நீங்கள் இந்த தியாகத்தை கூட பண்ண மாட்டீங்களா? அவர் எவ்வளோ பெரிய தியாகி, அவர் நெல்சன் மண்டேலா, அவர் வராருன்னா இந்த தியாகத்தை கூட பண்ண மாட்டீங்களா நீங்கள்? அவர் முகத்துக்கு தான் வாக்கு, அந்த முகத்தை பார்க்கணுன்னா நீ சாகு. அதான் சொல்கிறான்ல ஒருத்தன், அறுத்துக்குவேன், எங்கள் அண்ணன் காப்பாற்றுவார், எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவாருங்க, அறுத்துட்டு சாகுடானி தான் நம்ம சொல்லுவோம். வேற என்ன சொல்ல முடியும்? இப்போ 2026 தேர்தலுக்கு அப்புறம் தாவேக எந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? தாவேக்க வந்துங்க பர்சன்டேஜை பொறுத்து ஆதவர்ஜனா இதை ஒரு வியாபார ஸ்தலமாக மாற்றுவார். கூட்டணிக்கு வரவிடாம ஒரு 12%னா 1200 கோடி வியாபாரம் பண்ணுவார். 10%னா 1000 கோடி. விஜய் தலைவரா இருக்காரு, இந்த பர்சன்டேஜ் விஜய் சினிமாவுக்கு போயிடுவார் மறுபடியுமா? ஆமாம், விஜய் நீங்கள் உங்களோட ஆசைப்படி ஒரு எம்எல்ஏ ஆகிட்டார்னு வச்சுக்கோங்களேன், அப்பயும் விஜய் சினிமாவுக்கு போவார். எம்எல்ஏவே ஆகாட்டி விஜய் சினிமாவுக்கு போவார். ஆதவர்ஜனா இதை வச்சு என்ன பிஸ்னஸ் பார்க்கலாம், பார்லிமெண்டத்தில் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், சட்டமன்றத்தில் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், ஒரு 1000 கோடி பிஸ்னஸ் பண்ணலாம். ஏன்னா அவர் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஓகே. ஜான் ஆரோக்கியசாமிக்கு வேற எங்கேயும் வேலை கிடைக்காது. அதனால விஜய் கட்சியிலே தொடர்ச்சியாக அங்கேயே இருப்பார். ஒரு குழு ஆலோசகராக இருக்கு, எனக்கு மாத சம்பளம் ஏதாவது போட்டு கூட கொடுத்துருங்க அப்படின்னு. அதாவது ஆதவர்ஜனா யார்ட்டே வாங்கிக்குவார். புசி ஆனந்த் பழையபடி ரியல் எஸ்டேட் தொழில் பார்க்க போயிடுவார். சாராய் கடை நிறைய இருக்குது அவருக்கு பாண்டிச்சேரியில், அந்த சாராய் கடை பிஸ்னஸ் போயிடுவார். அருண்ராஜ் அதே பிஸ்னஸை மாற்றிடுவார் போல இருக்கு. ஏன்னா எவ்வளோ கடைகள் இருக்குது, எவ்வளோ அவரோட கண்ணெல்லாம் இங்கே ரியல் எஸ்டேட் எவ்வளோப்பா இருக்குது, நம்ம எவ்வளோ பண்ணலாம் தான் யோசிப்பார். அவர் சென்னையிலே அதிகமாக வருமானம் இருக்கக்கூடிய அதனால ஆனால் மாமூலாம் தடுக்க போகிறார். அவர் தான் கதையெல்லாம் விட்டுட்டு இருக்காரு. அவர் போயிடுவார். அருண்ராஜுக்கு நிறைய குவாரி பிஸ்னஸ் இருக்குது அவருக்கு, அதனால அவரும் அவர் பிஸ்னஸை பார்க்க போயிடுவார். காரைக்குடி பிரபு மறுபடியும் போய் பல்ல பிடிக்க வேண்டிய என்ன பண்ண முடியும் அவரால்? அதாவது அவங்க தொழிலை பார்க்க போயிடுவாங்க. இன்னொன்று, இதில் நஷ்டப்பட்டவெல்லாம் வீதிக்கு வந்து எவனாவது சர்க்குலர்களை பண்ணிக்காமல் இருக்கணும். உண்மையிலே சொல்கிறதுக்கு வருத்தமாக இருக்குது. இந்த மாதிரி தப்பான முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கணும். ஏன்னா நிறைய தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு சொல்கிறாங்க, ஒரு கனவுல வாழ்ந்துகிட்டு இருக்கான், பொண்டாட்டி நகை அடகு பண்ணிக்கிற அளவுக்கு அந்த மாதிரி இருக்காங்க நிறைய பேர். அதை சொல்கிறேன்ல, உங்களுக்கு காசு ஜெயிக்க போகிறவங்க நம்பிக்கையில் போய் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த வேட்பாளர்களுக்கெல்லாம் உண்மையிலேயே வேட்பாளர்கள் பாவம். இந்த தேர்தல் முடிந்த பிறகு அண்ணே தளபதி வந்து முதல்வர் ஆயிடுவார், எங்கள் அண்ணன் எம்எல்ஏ ஆயிடுவார், எங்கள் அண்ணன் அமைச்சர் ஆயிடுவார், அடுத்து நான் தாண்டா கவுன்சிலர்னு திரியிறான் இல்லையா, இவன் ரொம்ப வெக்ஸ் ஆகிடுவான். என்னண்ணா நீ ஜெயிக்கலையாண்ணா, என்னண்ணா அப்படின்னு கேட்பான் அவன். ஆமாண்டா நான் ஜெயிக்கலை, அப்போ என்கிட்ட 16 லட்ச ரூபா காசு வாங்கினேன், அந்த காசு திரும்ப கொடுனான்னு கேட்பான். எம்எல்ஏ கேண்டிடேட் போய், டேய் அதெல்லாம் வராதரா எப்பரா வரும், அவன் சட்டையை பிடிப்பான். பிரச்சனை அவட சில சட்டையை பிடிப்பான், ஒன்றிய செயலர் சட்டையை பிடிப்பான். நீ என்ன காசு வாங்கினீங்களா, காசு திரும்ப கொடு. வடச்செயலர் போஸ்டிங் போட்டுன்னு காசு வாங்கினீங்களா, எனக்கு நீ இனிமேல் நான் நிற்கவும் முடியாது, நீயே ஜெயிக்கல, உள்ள சேர்றதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வர போகிறாங்க. அது மாதிரி இவனுங்க ரொம்ப அடிபட போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாவட்ட செயலாளர்கள் சம்பாரிச்சிட்டாங்க. மாவட்ட செயலாளர்கள் அடுத்த நிலையில் இருக்கிற ஒன்றியம், நகரம், கிளை, வட்டம், இவங்க எல்லாரும் பயங்கரமாக அடி வாங்குவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு ரியாலிட்டி வரும். ஐயோ இது நிறைய பேர் நம்மளை கூப்பிட்டு சொன்னாங்க, நம்ம தான் லூசுத்தனமாக இந்த மாதிரி விஜய் ஜெயிக்க போகிறாரு, தளபதி முதல்வராக போகிறான்னு சொல்லி நினச்சோம், ஆனால் இதுவுமே நடக்கலை. அப்போ உள்ளாட்சி தேர்தலில் நமக்கு என்ன நடக்குங்கிறது தெரியலை, நம்ம பேசாமல் பழப்ப பார்க்கலாம்பாங்க. நிறைய பேர் எல்லாம் கிளம்பி பனையூருக்கு வந்துடுவாங்களா? இல்லை பனையூருக்கு வந்தால் நீங்கள் என்ன ஆக போகுது? அதனால மெயின் ஸ்ட்ரீம் மீடியா செய்தி போடுவாங்க, பனையூரில் கூடிய தாவேக குமுறல், அதிருப்தி வேட்பாளர்கள், அதிருப்தி நிர்வாகிகள், இப்படியெல்லாம் செய்திகள் வரும். அதை வச்சு நம்ம பேசலாம், அவ்வளோதான். ஆனால் அவன் சட்டை பிடிப்பான், மாநில சட்டை நிறைய பேர் பிடிப்பான். என் காசு திரும்ப கொடுன்னு சொல்லி கேட்பான். எனக்கு காசை நீ ஏமாற்றி வாங்கினீங்களா, காசு கொடுன்னு கேட்பான். எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு பண்ண எனக்கு போஸ்டிங் போகிறதுக்கு காசு வாங்கினேன். அப்போ அவெல்லாம் சேர்ந்து சட்டையை பிடிக்கும் பொழுது இவங்களுக்கு அந்த அடிதடி சண்டைலாம் நிறைய நடக்கும். ஓகே, நிறைய தகவல்களை பகிர்ந்தீங்க, மிக்க மகிழ்ச்சி, நன்றி அண்ணா. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.